இந்த பொண்ணு கத்திரிக்கோலை வச்சு கையை கட் பண்ணிக்கிறா. அப்படி கட் பண்ணும்போது அவன் வாயில இருந்து ஒரு சில்வர் காயின் வெளில வருது. இதை பார்த்து அங்க இருந்த ஒரு லேடி உடனே வெளில போய் அங்க இருக்க ஊர் மக்கள் கிட்ட சொல்றா. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை பார்க்க வராங்க. அந்த பொண்ணு மறுபடியும் கையை கட் பண்ணி வாயில இருந்து சில்வர் காயின் எடுக்கிறா. இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் அந்த பொண்ணை அடிச்சா நிறைய தங்க காசு கிடைக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணை போட்டு அடிக்க அடிக்க அந்த பொண்ணு வாயில இருந்து தங்கமா துப்புறா. அந்த கூட்டத்துல இருந்த ஒரு ஆளு இதெல்லாம் பத்தாது, எனக்கு இன்னும் தங்கம் அதிகமா வேணும்னு சொல்லி அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிக்க அந்த பொண்ணு நிறைய தங்கத்தை துப்புறா. அந்த பொண்ணு வலி தாங்க முடியாம அழுதுன்னு இருக்க அந்த ஊர் மக்கள் அந்த பொண்ணை கட்டி போட்டு பயங்கரமா அடிச்சு நிறைய தங்கத்தை எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணு வலி தாங்க முடியாம இறந்து போயிட சடனா அலறி அடிச்சு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. அந்த பொண்ணோட அசிஸ்டன்ட் லேடி அந்த பொண்ணு டிராப்ல சிக்க வைக்க மாய தண்ணியை குடிக்க கூட்டிட்டு போறா. பட் ஆல்ரெடி இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு கனவா வர அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவளுக்கு தெரிஞ்சதுனால அந்த தண்ணியை கனவுல அந்த பொண்ணை போட்ட பொழந்த அந்த ஆளை குடிக்க வைக்கிறா. அடுத்த நாள் அந்த பொண்ணு ஃப்ரீயா மெடிக்கல் செக்அப் பண்றேன்னு சொல்லி ஊர் மக்களை வர வைக்கிறா. அந்த பொண்ணு அந்த தண்ணியை குடிச்சவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றா. அந்த ஆளு பயந்து போய் பின்னாடி நிக்க அங்க இருந்த இன்னொருத்தன் அந்த ஆளை ஆணி சேர்ல உட்கார வைக்கிறான். அந்த ஆளு அந்த சேர்ல உட்கார்ந்ததும் பின்னாடி ஆணி குத்த வலி தாங்க முடியாம கத்த சடனா வாயில இருந்து சில்வர் காயினை துப்புறான். இந்த ஆளை அடிச்சா தங்க காசு கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் மக்கள் அந்த பொண்ணை கட்டி போட்டு அடிச்சா மாதிரி இந்த ஆளையும் கட்டி போட்டு ஒருத்தர் விடாம எல்லாரும் சேர்ந்து அடிச்சு நிறைய தங்கத்தை அந்த ஆளு கிட்ட இருந்து எடுக்கிறாங்க.